ஆஞ்சநேயர் இலங்கை நோக்கி சீதாதேவியை கண்டுபிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இடையிலே எத்தனையோ இடையூறுகள் அவருக்கு ஏற்படுகிறது. அத்தனையும் சமாளித்துக் கொண்டு அவர் இலங்கை வந்து சேருகிறார். இலங்கை வந்து சேருவதற்கு முன்னால் ஒரு உயரமான மலையில் இருந்து இலங்கையை நோக்குகிறார், பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது இலங்கையின் பேரழகு, இயற்கை எழில் அவர் உள்ளத்தை கவர்கின்றது. அத்தனை அழகாக இருக்கிறது அந்த இலங்கை. இலங்கை மாநகரின் அழகை விவரிக்கவே 1 மணி நேரம் ஆகும். ஆக அப்படி பார்த்துவிட்டு இலங்கைக்குள் அவர் நுழைய எத்தனிக்கின்றார். அப்பொழுது அந்த இலங்கையை காவல் காத்து கொண்டிருக்கும் லங்கினி என்ற அரக்கி அனுமனை பார்க்கிறாள். அவளுக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. அவள் அரக்கி அல்லவா, கொடூரமான கண்களும் கைகள் உடையவளாக, கையில் பெரிய பயங்கரமான ஆயுதம் உடையவளாக இருக்கிறாள். அவள் அனுமனை நோக்கி, ஏய் யாரடா நீ, இங்கே எதற்கு வந்தாய்? இந்த இலங்கை மாநகரில் உனக்கு என்ன வேலை? காற்று கூட புக முடியாத, அதாவது என்னை மீறி காற்று கூட புக முடியாத இந்த இலங்கைக்கு நீ எப்படி வந்து நுழைந்தாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாள். ஆனால் ஆஞ்சநேயர் இலங்கை மாநகர் அப்படியே ஒரு கண்ணோட்டம் விட்டுக் கொண்டு இருக்கிறாரே தவிர இவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவருடைய லட்சியம் வேறு அல்லவா. உடனே மறுபடியும் இவளுக்கு கோபம் வந்து கையில் இருக்க ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்க வேண்டும் என்று நெருங்கி வருகிறார். ஏய் நில், நீ யார்? நான் லங்கினி, நான் அரக்கி, இந்த இலங்கை மாநகரை காவல் காப்பவள். ஓ அப்படியா? நான் இந்த இலங்கை மாநகரிலே எங்களுடைய தேவி சீதாதேவியை சிறை வைத்திருக்கிறான் உங்கள் அரக்க அரசன். எங்கள் அன்னையை நான் தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். மரியாதையாக வழியை விடு என்று சொல்கிறாள். ஆனாலும் அவளுக்கு கோபம் வந்து அவர் மேற்கொண்டு அவர் உள்ளே நுழைய விடாமல் சண்டை போட எத்தனிக்கின்றாள். சண்டை போடுகிறாள். ஆயுதத்தை தூக்கி தாக்க முற்படும் போதுதான் அவர் தன்னுடைய முஷ்டியை வைத்து அவள் மூஞ்சியிலும் முதுகிலும் குத்துகிறார் ஆஞ்சநேயர். அவருடைய பலம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா. அவள் கதறிக்கொண்டு ரத்தம் கக்கிக் கொண்டு போய் விழுகிறாள் அந்த அரக்கி. விழுந்த அந்த கணத்தில், அந்த க்ஷணத்தில், அந்த நிமிடத்தில் அவள் பேரழகு வாய்ந்த பெண்ணாக உருவெடுக்கின்றாள். ஆஞ்சநேயர் அதை பார்க்கிறார். அவருக்கு வியப்பு மேலிடுகிறது. அட, இந்த அரக்கி இப்படி ஒரு அழகான பெண்ணாக மாறி வருகிறார்களே, இது என்ன மாயும் என்று அவர் நினைக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த பெண் லங்கினி என்ற அரக்கி வேகமாக ஆஞ்சநேயரை நோக்கி ஓடி வருகிறாள். அவரை வணங்கி அவர் பாதங்களில் விழுந்து, ஆஞ்சநேயா, என்னை மன்னித்து விடு. நான் ஒரு சாபத்தினால்தான் இந்த அரக்க உருவத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. ஒரு தடவை பிரம்மதேவன் என்னிடம் சொன்னார், இந்த அரக்க ரூபத்தில் நான் இருக்கின்றேனே, எனக்கு சாவு விமோச்சனமே கிடையாதா என்ற பிரம்மதேவரிடம் நான் அழுத போது அவர் சொன்னார், யாரிடம் நீ தோற்று விடுகிறாயோ, யார் கைப்பட்டு நீ ரத்தம் கக்குகிறாயோ, அந்த நேரத்தில் நீ சுயரூபத்தை அடைவாய். அப்பொழுது இங்கு வந்து சேர் என்று சொன்னார். இப்பொழுது உங்கள் கரங்களால் தாக்கப்பட்டு, உங்களால் நான் தோற்கடிக்கப்பட்டு இந்த சுயரூபத்தை நான் அடைந்து விட்டேன். உங்களுக்கு மிக்க நன்றி. நான் என் வழியே போகின்றேன். நீங்கள் தாராளமாக இலங்கைக்குள் நுழைந்து உங்கள் அன்னை சீதாதேவி எங்கிருக்கிறாள் என்பதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறாள். உடனே ஆஞ்சநேயர்
நினைத்த, அதாவது தன்னுடைய உடம்பை ஒரு பூனை ரூப அளவுக்கு சுருக்கி கொண்டு அங்குள்ள மரங்களை எல்லாம் தாவி எல்லா பக்கங்களும் தேடிக்கொண்டே வருகிறார். சீதாதேவியார் எங்கிருக்கிறார் என்று. அவர் தேடாத இடம் இல்லை, அவர் பார்க்காத இடம் இல்லை. அரண்மனைகள் சகல இடங்களிலும் அவர் தேடியும் சீதாதேவி கிடைக்கவில்லை. அவருடைய மனம் பதைக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது. ஐயோ, அன்னையை என்ன செய்தானோ, எங்குமே காணவில்லையே. நீ நாம் தேர வேண்டிய ஒரே இடம் அசோகவனம்தான். நாம் அங்கு சென்று சீதாதேவியை பார்ப்போம், தேடுவோம். அங்கும் இல்லை என்றால் அந்த ராவணனை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவோம் என்ற எண்ண அலைகளோடு வேகமாக அசோகவனம் வருகிறார். ஒரு மரத்தின் மேல் அவர்தான் பூனையளவு உருவம் எடுத்திருக்கின்றார் அல்லவா, அவர் எங்கே இருக்கிறார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாதல்லவா. அவர் அந்த மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு நாலா பக்கங்களும் கண்ணோட்டம் விடுகின்றார். அப்பொழுது பளிச்சென்று ஒரு உருவம் தெரிகிறது. சிம்சுபா என்ற மரத்தின் கீழ் சீதாதேவியார் அழுக்கடைந்த ஆடைகளோடு, எண்ணெய் இல்லாத தலையோடு, கூந்தலோ மயில் தொகை மாதிரி மிகவும் நீளமாக அகலாக அழகாக சுருளாக இருக்கும். அந்த கூந்தலில் எண்ணெய் இல்லாத கூந்தலோடு, அழுத கண்களோடு, வாய் மட்டும் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. அது ராம 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 என்றுதான் சொல்கிறது என்று அனுமன் யூகித்து விட்டார். அப்பொழுது நினைக்கிறார் ஆஞ்சநேயர், ஆகா, இவர்தான் நம் தாயாக இருக்க வேண்டும், ராமபிரானின் பத்தினியாக இருக்க வேண்டும், இவர்கள்தான் அன்னை சீதாதேவியாக இருக்க வேண்டும் என்று மனதில் யூகித்துக் கொண்டார். அப்படி யூகித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நினைக்கிறார், ஐயோ, அன்னையை சுற்றி பெரிய அரக்கிகள் எல்லாம் கொடிய ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு காவல் புரிந்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த நேரத்தில் நான் எப்படி சீதாதேவியை நேரடியாக கண்டு நான் ராமதூதன், நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிக்கத்தான் இந்த இலங்கை மாநகருக்கு வந்தேன் என்று எப்படி சொல்லுவது என்று தவிக்கின்றார். அந்த நேரத்தில் ராவணன், அதாவது ஆஞ்சநேயர் பூனை ரூபத்தில், பூனை வடிவ அளவில் ஒரு மரத்தில் இருந்து இதையெல்லாம் கண்ணோட்டம் விட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தூரத்திலே ராவண அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான். சகலவிதமான மனமிக்க தைலங்களை உடம்பிலே பூசிக்கொண்டு, பேரழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு, பக்கவாத்தியங்களோடு, உடனே கூடவே நடன பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தி வெத்தலை மடித்து கொடுக்கிறார், ஒருத்தி அந்த வெத்தலை எச்சிலை துப்புவதற்கு ஒரு களையத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வருகிறார். சிலர் முன்னால் அவர் நடக்கும் பாதையில் பூ தூவி கொண்டு ஆடிக்கொண்டு வருகிறார்கள். இத்தனை மரியாதைகளோடு அவள் வந்து கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அட பாவி, இவன் தான் ராவணனா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கொஞ்ச தூரத்திலேயே அவர்களெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த ராவண அரக்கன் மற்றும் சீதாதேவி இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் வருகிறான். ஏய் சீதா, உன்னுடைய மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை மனம் புரிய உனக்கு என்ன கஷ்டம்? அந்த பரதேசி ராவனைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அவன் இந்த சமுத்திரங்களை எல்லாம் தாண்டி வந்து உன்னை மீட்டு கொண்டு போவான் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை மறந்துவிடும். அவன் தன் சிற்றன்னைக்கு பயந்து ஒரு விரட்டினவுடனே காட்டுக்கு ஓடி வந்தவன். அவனா வந்து உன்னை காப்பாற்றப் போகிறான். மரியாதையாக என்னை மணந்து கொள். என்னை மணந்து கொண்டால் 17 உலகத்திற்கும் நீ ராணியாக இருக்கலாம். உனக்கு பணிவிடை செய்ய ஏராளமாக பெண்கள் இருக்கிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் உனக்கு பணிவிடை செய்வார்கள். தேவாதி தேவர்களாம் என்னுடைய அடிமை. நவ கிரகங்கள் இருக்கிறது பத்தையா, அந்த நவ கிரகங்களையும் என் சிம்பாசனத்தின் கீழும் படிகளாக்கி, அந்த நவ கிரக படிகள் மேல் நான் ஏறித்தான் என்னுடைய சிம்பாசனத்தில் அமர்வேன். நான் எவ்வளவு ஒரு பெரிய சிறப்போடு, எவ்வளவு ஒரு பெருமையோடு இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா?
என்னை மணந்து கொள்வதற்கு நீ மறுப்பது ஏன்? இதோ பார், நாளையும் வருவேன். நீ என்னை மனம் முடிக்க மறுத்தால் உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி என் சமையல்காரனிடம் கொடுத்து உன்னை என் காலை உணவாக தின்று விடுவேன் என்று அரட்டிவிட்டு தைரியமாக அவன் தன்னுடைய அரக்கிகளை நோக்கி, காவல் புரியும் அரக்கைகளை நோக்கி, இங்கே வாருங்கள், தின்று விட்டு சும்மா இருக்கக்கூடாது. இந்த சீதாதேவி என்பவளுக்கு புத்தி சொல்லுங்கள், அவளுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கொடுமையாக சொல்லிவிட்டு போகிறான். அந்த எல்லாம் கேட்ட ஆஞ்சநேயருக்கு ரத்தம் குதிக்கிறது. இவனை அப்படியே நசுக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆத்திரம் பொங்கி எழுகிறது. ஆனால் முடியாதே, என்ன செய்வது? முதல் சீதாதேவியை அல்லவா பார்க்க வேண்டும் என்ற எண்ண அலைகள் அவரை அலக்களிப்பதால் அதை அடக்கிக் கொள்கிறார். அந்த நேரத்தில் ராவணன் சென்றவுடன் ராட்சசிகள் எல்லாம் சீதாதேவியை சூழ்ந்து கொண்டு, அடியே சீதை, உனக்கு என்ன எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கசக்குதா? அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீ இருக்க வேண்டியதானே? உனக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம் இருந்தா இவ்வளவு திமிரா எங்க அரசனை பார்த்து நீ இப்படி சொல்லுவ? இந்த பாரு, நீ நாளைக்கு எங்க அரசன் உன்னை பார்க்க வரும் பொழுது உங்களை நான் மடமுடித்துக் கொள்கிறேன், உங்களுக்கு ராணியாக இருக்கிறேன் என்ற பதிலை சொல்ல வேண்டும். நீ அப்படி சொல்லவில்லை என்றால் அரசன் என்ன, நாங்களே உங்களை கைகால் துண்டமாக வெட்டி விடுவோம், புரிகிறதா? ஜாக்கிரதையாக இரு, நாளைக்கு நல்ல பதிலை சொல், தெரிகிறதா என்று அரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ராவணனுடைய தம்பி விபீஷணன், அந்த விபீஷணன் நீதி நேர்மை நிறைந்தவன், உத்தமன். நீதி நேர்மை நிறைந்த அவனுக்கு பிறந்த மகள் எப்படி இருப்பாள்? அவளும் அப்படித்தானே இருப்பாள். அவள் பெயர் திரிசடை. அவள் சீதாதேவியின் மீது பேரன்பு கொண்டவள். அவளை அவளுடைய பெரியப்பன் ராவண அரக்கன் தூக்கி வந்ததே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவன் மிகவும் மனசுக்குள் வேதனைப்பட்டு, ஆனால் அந்த அரசனை யார் எதிர்க்க முடியும்? அவனுடைய இழிவான செயலை சொல்லி காட்டி அவனுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அதனால் அவளும் அமைதியாக இருக்கிறாள். இந்த அரக்கைகளெல்லாம் சீதாதேவியை சூழ்ந்து கொண்டு, அடியே நீ நாளைக்கு நல்ல பதிலை சொல்லு, இல்லாட்டி நாங்களை வெட்டி விடுவோம், குட்டி விடுவோம் என்று அரட்டுவதை பார்த்து கொண்டவள் வேகமாக வருகிறாள். என்னடி மரியாதையாக எல்லாரும் போய்விடுங்கள். எப்பொழுதுமே இந்த அரக்கைகளுக்கு திருச்சடையை கண்டால் ஒரு பயம். ஏனென்றால் ராவண அரக்கனின் தம்பி மகள் அல்லவா, அதனால் அவளுக்கு முன்னுரிமை உண்டு. சீதாதேவியிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கும் ஒரு அதிகாரம் உண்டு. அதனால் அத்தனை அரக்கைகளும் விலகி தூரத்தில் சென்று விடுகிறார்கள். அப்பொழுது திரிசடை சீதையை பார்த்து அன்பாக பாசமாக அவள் தோள்களை தொட்டு கண்ணீரை துடைத்து சொல்கிறாள், சீதா, நீ அழாதே, நிச்சயமாக உன் கணவர் உன்னை மீட்டு கொண்டு போவார். நீ எதற்கும் பயப்படாதே. நாளை அவன் உன்னை மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தைரியமாக அவனுக்கு பதில் சொல்லு. நீ பயப்படாதே. அவன் உன்னை டச் பண்ணவே முடியாது, அவனை தொடவே முடியாது, அவன் கண்டந்துண்டமாக வெட்ட முடியாது. அவன் ஒரு சாபத்துக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்கிறாள். சீதாதேவி வியப்போடு அவளை பார்க்கிறாள். அது என்ன சாபம் திரிசடை? அதாவது இவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்று வைத்துக்கொள். அந்த பெண்ணும் இவனை விரும்பினால்தான் இவன் அவளை அடைய முடியும். அந்த பெண்ணினுடைய பரிபூர்ண விருப்பம் இல்லாமல் இவன் அவளை அடைய முற்பட்டானால், அவனை அடைய முற்பட்டானே ஆனால், அவளை தொடவே முற்பட்டானே ஆனால் அவன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். இந்த சாபத்துக்கு அவன் உள்ளானவன். எனவே அவனால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது சீதா, நீ தைரியமாக இரு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அன்போடு கனி வர்க்கங்களை கொடுத்து சாப்பிட கட்டாயப்படுத்திவிட்டு சென்று விடுகிறாள். இந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் மேலே பார்க்கிறார். ஆகா, இப்பொழுதுதான் யாரும் இல்லை, திரிசடையும் சென்று விட்டாள். அரக்கைகள் அத்தனை பேரும் திரிசடை இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு மதுவை அதிகமாக குடித்து கொண்டு மயக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் போய் நாம் சீதாதேவியிடம் நாம் யார், எதற்கு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த நேரத்தை நாம் தவிர்த்தால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தில் அவர் கீழே இறங்கி வருகிறார். கீழே இறங்கி வந்தவுடன் தன்னுடைய சுயரூபத்தை
தன்னை பெரியவனாக ஆக்கிக் கொள்கிறார். பெரிய ரூபத்தில் அனுமன் எப்படி இருப்பாரோ அந்த ரூபத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு அன்னையே அன்னையே என்று கூட அவர் சொல்லவில்லை, ராம 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 என்று சொல்கிறார். சீதாதேவியினுடைய முழு கவனமும் ராமராம என்று சொல்லுகிற ஆஞ்சநேயர் மேல் விழுகிறது. ஆகா, நம்முடைய சுவாமியின் பெயரை இவன் உச்சரிக்கின்றானே, இவன் யாராக இருக்கும் என்று பார்க்கிறாள். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறார், தாயே, நான் ஸ்ரீ ராமபிரானால் அனுப்பப்பட்ட ராமதூதன் ஆஞ்சநேயன். நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். என் ஸ்ரீராமன் கட்டளையிட்டபடியால் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன் தாயே என்று பணிவோடு அன்போடு சொல்கிறார். ஆனாலும் சீதை நம்பவில்லை. ஏனென்றால் ராவணன் எப்படிப்பட்ட ரூபத்தையும் எடுக்கக்கூடிய வல்லவன். அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அப்படி ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த திறமையை வரமாக பெற்று வாங்கி இருக்கிறான். அதனால் சீதாதேவி நினைக்கிறாள், ஐயோ, ஆஞ்சநேயன் என்று பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய கணவர் ராமபிரானுடைய நாமத்தை சொன்னால் நாம் மயங்கி விடுவோம் என்று நினைத்து இந்த ராவணன் தான் ஆஞ்சநேயருடைய ரூபத்தில் வந்து நம்மளை இம்சிக்கப் போகிறானோ என்று சீதாதேவி நினைக்கிறாள். இல்லை இல்லை, உன்னை நான் நம்புவதற்கில்லை, நீ ராவணன் தான். தயவு செய்து இந்த மாயாவி வேடங்கள் எல்லாம் போட்டு என்னை மயக்கலாம் என்று நினைக்காதே, தயவு செய்து போய்விடு என்று கதறுகிறாள், அழுகிறாள். இப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறார், தாயே, என்னை நம்புங்கள், நான் ராமதூதன் தான். இதோ பாருங்கள், ராமபிரான் உங்களிடம் காட்டுவதற்காக இந்த கணையாளியை கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய மோதிரத்தை காட்டுகிறார் ஆஞ்சநேயர். அந்த மோதிரத்தின் கைகளில் வாங்கி அப்படியே ஸ்ரீ ராமபிரானை நேரே பார்த்தது போல ஆனந்தப்பட்டு மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் ஒழிகிறாள். கன்னங்களில் அந்த மோதிரத்தை ஒற்றிக்கொள்கிறாள், நெஞ்சிலேயே ஒற்றிக்கொள்கிறாள், கும்பிடுகிறாள், அதற்கு முத்தம் கொடுக்கிறாள். ராவணையே நேராக பார்த்த ஒரு ஆனந்தத்தை அடைந்த அந்த சீதாதேவியை பார்த்த மனம் உருகிறார் ஆஞ்சநேயர். அப்போது கேட்கிறார், தாயே, இப்பொழுதாவது என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். உடனே சீதாதேவிக்கு இன்னும் ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. ஐயோ, ஸ்ரீ ராமபிரான் நம்மளை தேடிக்கொண்டு வந்த போது அவரை கொன்றுவிட்டு அவர் கையில் இருக்கின்ற மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வந்து ராமர் தான் கொடுத்தான் என்று சொல்கிறானோ, இவன் அரக்கன் தானா என்று மறுபடியும் ஒரு சந்தேகம் வருகிறது. ஆஞ்சநேயருக்கு வேதனை தாங்க முடியவில்லை. தாயே, என்னை நம்புங்கள் அம்மா, நான் ராமனான் அனுப்பப்பட்டவன் தான். சரி, இன்னொரு சொல்கிறேன், இன்னொரு அடையாளம் சொல்கிறேன், இன்னொரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்ட பிறகாவது என்னை நம்புகிறீர்களா என்று பார்ப்போம் என்று சொன்னது. சொல் என்று சொல்கிறார் சீதாதேவி. ஏனென்றால் அதுவரையிலும் அவள் ஆஞ்சநேயரை அரக்கன் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலேயே அவள் கட்டளையிடுகிறார். உடனே ஆஞ்சநேயர் நெருங்கி வந்து, தாயே, நீங்களும் ஸ்ரீ ராமபிரானும் தனியாக இருக்கின்ற போது சில அன்பு மொழிகளை பரிமாறிக்கொண்டீர்கள் என்று சொல்லி ராமபிரான் ஆஞ்சநேயரின் காதிலே சீதாதேவியும் அவரும் தனித்திருக்கும் போது என்னென்ன பேசினார்களோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதை இங்கு ஆஞ்சநேயர் சீதாதேவியிடம் சொல்கிறார். அதை கேட்ட பிறகுதான் சீதாதேவிக்கு பரிபூர்ணமாக இவர் ஆஞ்சநேயர் தான் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. சந்தோஷப்படுகிறாள். உடனே ஆஞ்சநேயர் பார்த்து, மகனே, பெரிய சமுத்திரங்களை எல்லாம் தாண்டி வர வேண்டியிருக்குமே, எத்தனையோ இடையூறுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்குமே, எப்படி நீ கடல் கடந்து வந்தாய் என்று கேட்கிறாள். அதை கேட்டவுடனே, தாயே, அது இருக்கட்டும், நான் உங்களை பார்த்து விட்டேன் என்ற செய்தியை ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் தாங்கள் அடையாளமாக எதையாவது கொடுத்தால் நான் போய் அந்த ஸ்ரீ ராமபிரானிடம் தங்களையே சதா எண்ணிக்கொண்டு உண்ணாமல் உறங்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த ராமனிடம் நான் சொல்லலாம் அல்லவா? ஆமாம் ஆமாம் ஆஞ்சநேயா, மகனை இரு, இதோ என்று தன் தலையிலே சூடக்கூடிய ஒரு சூடாமணியை, அவள் பெண் அலங்காரத்தில் இருக்கும் பொழுது அவள் தலையிலே சூடியிருந்த அந்த சூடாமணி என்றால் உச்சிராக்கடி என்று பெயர். அதிலே நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த உச்சிராக்கடியை தன் மடியிலே அவள் பத்திரமாக வைத்திருந்தாள். அதை எடுத்து ஆஞ்சநேயரிடம் கொடுத்து, ஆஞ்சநேயா, இது ஒன்றுதான் என்னை காப்பாற்றி வருகிறது. இதை பார்க்கும் போதெல்லாம் சரி ராமபிரானை நான் நினைத்துக் கொள்வேன். இதோ இதை கொண்டு நீ அவரிடம் கொடுத்தால் நிச்சயமாக நீ என்னை பார்த்து விட்டாய், என்னை கண்டுபிடித்து விட்டாய் என்று அவர் நம்புவார் என்று சொல்கிறாள். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்கிறார், தாயே,
நீங்கள் என்னுடன் வந்தால் உங்களை பத்திரமாக கொண்டு போய் ராமரிடம் சேர்ப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது சீதாதேவி சொல்கிறார், ஆஞ்சநேயா, அது தவறு, அது அழகல்ல. என் கணவர்தான் இங்கு வந்து ராவணனை கொன்று என்னை மீட்டு செல்ல வேண்டும். அதுதான் பெருமைக்குரியது. அதனால் தான் நான் உன்னுடன் வர மறுக்கிறேன். நீ ஏதாவது நினைத்து கொள்ளாது. தயவு செய்து பத்திரமாக நீ சென்று இந்த சூடாமணியை, சூடாமணி என்றால் நெத்தி சுட்டி, சாரி, சூடாமணி என்றால் உச்சிராக்கடி, அதை ஸ்ரீராமனிடம் கொடு என்று சீதாதேவி சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே யாரோ வருமாறு சத்தம் கேட்க டக்கென்று அவரை தன்னை பூனை வடிவில் உருவத்தை சுருக்கி கொண்டு மரத்தில் ஏறி சென்று விடுகிறார். அப்பொழுது சென்ற பின்பு அவர் நினைக்கிறார், பத்திரமாக அந்த சூடாமணியை தன்னுடைய இடுப்பில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது ஆஞ்சநேயர் நினைக்கிறார், இந்த அயோக்கியன், இந்த அரக்கன் எப்படியெல்லாம் சீதாதேவி மிரட்டுகிறான், வெட்டுவானாம், காலை உணவாக சமைத்து சாப்பிடுவானாம், அவளை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவானாம், ராமன் பராரியாம், ராமன் ஒரு சன்னியாசியாம், ராமன் சீதாதேவியை காப்பாற்ற வரமாட்டானாம் என்று ராமனை எப்படி இழிவாகவும் கேவலமாகவும் பேசுகிறான். இந்த துரோகியை நாம் நேரில் சந்தித்து நம்முடைய ராமபிரானுடைய பெருமைகளையும் அவருடைய புகழையும் அவனுக்கு எடுத்து இயம்ப வேண்டும். அவர் யார் என்பதை அவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அப்பொழுது நினைக்கிறார், நாம் இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் அவனை எப்படி நாம் நேரடியாக சந்திப்பது என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதனாலேயே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இலங்கை மாநகரை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அருமையான தோட்டங்களை, செடிகளை, கனிவர்க்கங்கள் இருந்த மரங்களை, மாட மாளிகைகளை அத்தனையும் இடித்து தள்ளுகிறார். மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி தூக்கி எறிகிறார். சின்ன பின்னமாக்குகிறார் இலங்கை மாநகரை. ஏனென்றால் இப்படி செய்தால் தானே அவனுடைய காவல்காரர்கள் இவரை பற்றி போய் அந்த அரசனிடம் சொல்லுவார்கள். அவன் நம்மளை இழுத்து வர சொல்வான். அப்பொழுது அவனை நாம் நேரே பார்க்கலாம் அல்லவா? பிறகு வைத்துக் கொள்வோம் அவனை என்று அவர் நினைக்கிறார். அவர் பார்த்தாரா? அந்த அரக்கனை பார்த்து என்ன சொன்னார்? இந்த ராவணனை நேரில் கண்டு அவர் எப்படியெல்லாம் பேசினார் என்பதை நாளை பார்ப்போம்.